சார் சொன்னாங்க ஒரு 25 இயர்ஸாக வந்து நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் திறப்பு விழாக்கெல்லாம் நான் போகலை அப்படின்னு சொல்லி அது உண்மை. ஏன் சொன்னால் நான் எந்த ஒரு காலேஜோ ஒரு கட்டிடமோ வந்து ஓப்பன் பண்ணிட்டா இது ரஜினிகாந்த் பார்ட்னர், அவருக்கு இதில் ஷேர் இருக்குது, அவரு தான் இது பெனாமியில் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒன்றுக்கு போனால் மறுபடியும் இன்னும் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து இருக்குன்னு நான் போகிறது கிடையாது, நிறுத்துட்டேன். அண்ட் இப்போ சாதிங்க சொன்னாங்க, இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றி நர்ஸ் பற்றியெல்லாம் ஹாஸ்பிட்டலை பற்றியெல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு இசிபில் ஹாஸ்பிட்டலேருந்து, விஜயா ஹாஸ்பிட்டலேருந்து, காவேரி ஹாஸ்பிட்டலேருந்து, அப்போலோ ஹாஸ்பிட்டலேருந்து, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலேருந்து, சிங்கப்பூர் எலிஜபெத் ஹாஸ்பிட்டலேருந்து, அமெரிக்காவில் இருக்கிற மெயோ கிளினிக் வரைக்கும் இந்த உடம்பு போயிட்டு வந்திருக்கு. அதனால வந்து இந்த டாக்டர்ஸ் நர்சஸ் அது மேலெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஏன்னா அவங்களுடைய உதவியால், அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினாலே, அந்த மெடிக்கல் அந்த ஒரு மிராக்கல், அதனால தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல விதத்துக்கு இருக்கணும் சொன்னால் ஃபர்ஸ்ட் திங் வந்து டிசிப்ளின், ஒழுக்கம். யாருக்கு வந்து டிசிப்ளின் இல்லையோ ஒழுக்கம் இல்லையோ அவங்க முன்னேறவே முடியாது. அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும், ஒரு எம்ப்ளாய் ஆகட்டும், யாருமே ஆகட்டும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின். செகண்ட் குவாலிட்டி இஸ் ஹானஸ்டி, நாணயம். இந்த ஹானஸ்டி இருந்தால் போய் பித்தலாட்டம், இந்த திருத்தனம் அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது. அண்ட் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க், இந்த 4 இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரனாகட்டும், சமையல்காரனாகட்டும், வேலைக்காரனாகட்டும், டிரைவர் ஆகட்டும், எங்கே இருந்தாலும் அவன் வந்து அவனை கவனிக்கப்படுவான். அவன் டெஃபினெட்லி லைஃப்பில் முன்னேறுவான். இந்த 4 குவாலிட்டிஸும் இவங்ககிட்ட இருக்கு. இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி இந்த அளவுக்கு வந்து ஒரு 25 இயர்ஸ் பிஃபோர் திருச்சியில் வந்துட்டு ஒரு ஃபியூ பெட்ஸ் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு காவேரி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்லி பல சென்டர்ஸில் அது வந்து ஆழ்வார்பேட்டில் அது பண்ணிட்டு இப்போ பக்கத்து பில்டிங் அது வந்து எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கமலஹாசன் வீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது, கமலஹாசன் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கமலஹாசன் தப்பாக நினைக்கக்கூடாது, மீடியாளங்களே இது வந்து சும்மா சொல்கிறேன். நான் ஏதோ கமலஹாசனை கலாட்டா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுறாங்க. இங்கே வந்த உடனே எப்படி கேமரா பார்க்கறதுன்னு பயம் வந்துருச்சு எனக்கு. என்னடா இது, அது வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2 வாரத்தை பேசலாம் சொன்னாங்க. அந்த மீடியா வந்தாலும் சொன்னாங்க, ஒரு 3 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு இங்கே வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து அது எலெக்ஷன் டைம் வேறு, மூச்சு விட்டா கூட பயமாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.